உடஞ்சி நிலச்சரிவு ஆன மாதிரி இருக்கு. ஐயோ மாட்டேன்ட்டாங்க பிஆர்ஓ. நம்ம கூட வந்திருக்க ஒரு சின்ன பைக் தான். அவர் பேசி பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சாப்பிட்டேன். குடிச்சிட்டேன். இன்னும் டீ குடிக்கல. குடிச்சிட்டு போகிறேன். என்ட்ரி அலோவிங். ஆங்கிள் கரெக்டாக இருக்கா? ஓகே. எத்தனை வாட்டிங்க இங்கேருந்து எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறது. இதோட வந்து 3வது வாட்டி. கோச்சுக்காதீங்க, என்னடா அப்படி பண்ணுறானே. சரியான கோல்ட் ஆகிடுச்சு. காலை தூக்கி போடுறதுக்குள்ளே எல்லா எனர்ஜியும் வேஸ்ட் ஆகிடும் போல இருக்குது. ஓகே முருகா, நல்லபடியாக போகணும்பா. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நோ ப்ராப்ளம். லடாக் விட்டு நம்ம கிளம்புறதுக்கான நேரம். இதுக்கப்புறம் லடாக்குக்கு நாம் திரும்பி வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முன்னாடி பாருங்கள், டொயோட்டா ஹெலிக்ஸ். ஏன்னா இந்த ஊரில் என்னென்ன கார் இருக்குது தெரியுங்களா? எவ்வளோ கார் இருக்குது தெரியுங்களா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுங்களா? புத்த பூர்ணிமாங்க. இங்கே லோக்கல் ஹாலிடே ஆக்சுவலாக புத்த பூர்ணிமாவுக்கு. அதாவது பௌர்ணமி வரும் இல்லையா, இன்றைக்கும் நாளைக்கும். ஆக்சுவலாக 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் வந்து எலெக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் புத்த பூர்ணிமாவோட செலிப்ரேஷன் நடக்குது. இதான் அந்த சங்கம் வியூ பாயிண்ட்டு. நீங்கள் ஸ்ரீநகர்லேருந்து வந்தாலும் சரி, எந்த வழியாக வந்தாலும் சரி, லடாக்குக்கு நீங்கள் இந்த ரோட்டில் தான் என்ட்ரு ஆவீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10,657 அடி ஃபீட்டில் இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு ரிவர் கனெக்ஷன். இது பார்த்திங்கனாவே தெரியும் தண்ணி எப்படி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. கீழே ரொம்ப பெருசு. இது பள்ளத்தாக்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடிட்டுருக்கும். ஆக்சுவலாக மணாலி போகிறதுக்கான இன்னொரு ரோடு தான் வந்து இந்த ரோடு. பட் இந்த ரோட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மணாலியும் போவேனா, ஒரு மண்ணாங்கட்டியும் போவேனா, நம்ம அப்படியே ஸ்ரீநகர் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, ஆல்ரெடி டைம் வந்து நான் கரூர். நீங்கள் சென்னையா? எப்போ வந்தீங்க? 6 நாளா? நேற்று ஒரு 2 ஃபேமிலி பார்த்தேன், அவங்க சென்னையிலேருந்து வந்துருக்காங்க. நிறைய பேர் இப்போ. ஆமாம். நீங்கள் மே ஃபஸ்ட்டே வந்திருந்தீங்கன்னா இன்னும் க்ரௌடு கம்மியாக இருந்திருக்கும். இப்போ வந்து சீசன் இல்லை, ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து 1 வாரம் ஆகிடுச்சு. நான் வந்தப்போ க்ரௌடு இல்லை, இப்போ கொஞ்சம் க்ரௌடு ஃபீல் பண்ண முடியுது நிறையா. இன்றைக்கி வேறு புத்த பூர்ணிமா. ஈவினிங் போனீங்கன்னா நான் வந்து மே ஃபஸ்ட்டு கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இப்போ ஆல் இண்டியா ஃபுல்லாக போகிறேன். இப்போ அடுத்து நார்த் ஈஸ்ட்டு போகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாச்சும் கார் அங்கேருந்து வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட ஒரே ஒரு வாட்டி மட்டும் கேட்டு பார்ப்போம். நம்ம இவ்வளோ தூரம் போகவே வேணாம், பெட்ரோல் வேஸ்ட்டு. நம்ம முன்னாடி போயிடலாம். அந்த போர்டுக்கிட்டே வெயிட் பண்ணுவோம். இதுதான் சங்கம் ஏரியா. சங்கம் நேற்று நம்மளை டென்ஷன் ஆக்கின சங்கம் இதுதான். அவங்க வந்து ஹிமாச்சல் பிரதேஷோட ட்ரக்கு. அவங்கக்கிட்ட நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நமக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெயிட் பண்ணி எல்லா விஷயத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணிவிட்டு என்ன ஃபாலோ பண்ண வாங்க, எதனா ப்ராப்ளம்னா ஏதாவது ட்ரக்கு ஒரு 1000 ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை பாஸ்ட்டில் வந்து கிராஸ் பண்ணி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து இப்போ ஜாஸ்கர் வேலி இருக்கு இல்லைங்களா, அந்த ரோட்டில் தான் போகிறோம். இது வந்து 400 கிலோமீட்ரு டு நம்ம இதுக்கு போகிறதுக்கு. ரோடெல்லாம் உடஞ்சி நிலச்சரிவு ஆன மாதிரி இருக்குது. ஐயோயோ,
செம்ம அட்வென்ச்சராக இருக்கும் போலையா? ஏன் அவங்க சொன்னாங்க இந்த ரோடு அதை விட பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும் இந்த ரோடு, நீங்கள் வந்து ட்ரை வேணால் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. இப்போ நம்ம பிளான் என்னன்னா, போயிட்டே இருப்போம். எங்கே நிப்பாட்டி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே, அது லோக்கல் ஏரியாவாக இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ட்ரக்கை பிடிச்சி என்னை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் இறக்கி விட்ருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாதி தூரத்தில் இறக்கி விட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எப்படியாச்சும் உருண்டடிச்சு நம்ம ஓடிட வேண்டியதுதான். இதுதான் இப்போதைக்கு என்னோட பிளானாக நான் வச்சுருக்கேன். நம்மளோட நேற்று நமக்கு கெட்ட நேரம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம். அதனால தெய்வம் மாதிரி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம வந்து தெரிஞ்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு, இன்னைக்கு ஃபுல் டே இருக்கு. அதனால அடிச்சு ரிட்டர்ன் போனா கூட ஸ்ரீநகருக்கு நம்ம போயிட்டு ரூமா எதுவும் எடுக்க வேணாம், போயிட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவா நம்ம ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். டே அண்ட் நைட்டு ரைட் பண்ணா மட்டும்தான் நம்மளால கொஞ்சம் இது பண்ண முடியும். ஆஹா, இது கொஞ்சம் பயமா இருக்கு. மேலே பாருங்க பாறையெல்லாம் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து வெடி வச்சும் தகர்க்கவும் முடியாது, ரொம்ப டேஞ்சரு. அதுவே உடஞ்சி விழுக்கும், அப்புறம் இவங்க க்ளீன் பண்ணுவாங்க, மறுபடியும் உடையும், மறுபடியும் கிளியர் பண்ணுவாங்க. இந்த ரோட க்ளோஸ்லாம் கிடையாது, ஓப்பன் தான் சொல்றாங்க. செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன கதைன்றதை மட்டும் நம்ம பார்ப்போம். मैं मनाली से. ஓகே, அடுத்த ஒரு செக் போஸ்ட் இருக்காமா, அங்கே என்ன கதைன்னு தெரியல. தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம கூட வந்தவங்க அவருக்கு இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டும் தெரியுது. அதனால் அடுத்த செக் போஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும், அங்கே பேசணும். கையில் காலில் விழுந்தாச்சு, ஐயா நீங்கள் பாட்டுக்கு எலெக்ஷனை நடத்திக்கோங்க, நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இந்த பக்கத்தை கிராஸ் பண்ணி ஓடியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கையில் காலில் விழுந்த வேண்டியதுதான். இதை விட்டால் நமக்கு வேறு வழியே கிடையாது. இவருக்கு வந்து பிஆர்ஓட்ட வந்து பேசினார், அவருக்கு வந்து ஒரு ரோடு வந்து சொல்லியிருக்காங்க, அந்த ரோடை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான், நம்ம வண்டி எடுத்துகிட்டு இவரை ஃபாலோ பண்ணோன்னு வச்சுங்களேன், இவரு கூட அப்படியே போய் சேர்ந்துடலாம். ஸோ நம்ம வந்து தனியாக போனால் தானே பிரச்சனை, இத்தனை பேர் மணாலி போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வழியில் வந்து நம்மளே சேர்த்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அதான் ஒரே வழி, அதான் பேசிகிட்டு இருக்காங்க. மாட்டேன்ட்டாங்க பிஆர்ஓ. நம்ம கூட வந்திருக்க ஒரு சின்ன பைக் தான், அவர் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் வண்டியில் ஏற்றிட்டு போயிடறாங்கிறாரு. மணாலி போகணுன்னா அந்த பக்கம் ட்ரக்கில் ஏற்றிட்டு போகணுமாம்மா. எனக்கு அதுக்கும் பொறுமை இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி இப்போ மணி வந்து 11:30 நம்ம வந்து ஒரு 12 எப்படி அழுத்தி பிடிச்சாவது காரைக்குலை தாண்டி ஸ்ரீநகர் சோன்மார்க் வந்து நம்ம போகிற மாதிரி எப்படியாச்சும் போயிட வேண்டியதான். வேறு வழியே கிடையாது, இதுதான் ஒரே வழி. அடுத்து 6 மணி நேரத்தில் வந்து நம்ம நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ண போகிறோம். இங்கேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 1 hour ஆகும். 45 கிலோமீட்டர் திருப்பி ரிட்டர்ன் போகணும். இப்போயே 80 கிலோமீட்ரு ஆயிடுச்சா, அடுத்து ஒரு 45 கிலோமீட்ரு, அடுத்து வந்து ஒரு 400 கிலோமீட்ரு மூடிட்டு அப்படியே போயிருந்துருக்கலாம். இந்நேரத்துக்கு வந்து கார்கிலே போயிருந்துருக்கலாம். ஓகே, let's try for our best. That is not a bad idea.
மேலே இருந்து கல் உருண்டு விழுந்ததில் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இந்த ஜேசிபி டைப் இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிடுச்சு பாருங்க. அப்பா நொறுங்கிருச்சுங்க. ரொம்ப டேஞ்சர் தான். சரிங்க, நம்ம நார்த் ஈஸ்ட் தான் போகணும், மணாலி கிடையாது. அதனால் ஸ்ரீநகர் போயிட்டு ஸ்ரீநகர்லேருந்து ஏதோ மட்டும் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாமே ஒரு முயற்சின்னு பார்த்தோம். அந்த அவங்க வச்சுருக்க வெஹிக்கிளில் வந்து லோக்கல் அந்த இவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிஆர்ஓட ஆஃபீஸ் போயிருந்தோம் இல்லையா, அவங்க வந்து நீ வெஹிக்கிளே எடுத்துகிட்டு போனாலும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னென்னமோ கூட வந்து அவர் பேசி பார்த்தாப்புல. அவர் வண்டி கூட சின்ன வண்டி தான், நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டி. அதில் போட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவ்வளோ பெருசு இருக்குது. ரெண்டாவது தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். ஸோ அதனால் என்ன நினைக்கிறேன்னா, டைம் தாங்க இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமே. நம்ம எப்போதும் கிளம்புற மாதிரி 12 மணி ஆகி போச்சு பார்த்தீங்களா. என்னென்னமோ நம்ம பிளான் பண்ணுறோம், அது வந்து கடைசியில் என்னென்னமோ ஆகி போயிடுது. இன்றைக்கி வந்து புத்த பூர்ணிமா. இப்போ தான் வண்டி நிப்பாட்டும்போது பார்த்தா நிறையா சாப்பாடெல்லாம் போட்டுருந்தாங்க. நம்ம ஊரில் அன்னதானம் போடுற மாதிரி இங்கே அன்னதானம் போட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு பின்னாடி பாருங்கள், அப்பா சத்தியமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் செம்ம டேஸ்ட்டாக ஒரு சாப்பாடுங்க. அதுவும் இந்த லதாக்கி ஸ்டைலில் அவங்க பண்ணியிருந்தாங்க. அதனால் நிறையா சாப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டுட்டேன், அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா வந்து ஒரு மாதிரி ஏற்கனவே பசியில் வேறு இருந்தேன், டைம் வேறு போயிட்டுருக்கு, ஸ்ரீநகர் வேறு போகணும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நிப்பாட்டியாச்சு. நான் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ டக்குன்னு வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஹோல்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ரைஸ் தான் சாப்பிட்டோம். ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு போட்டிருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி தால், தயிர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சாலட்ஸு, இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டு ஒன்று, ஒயிட் ரைஸு, மவுண்டன் டியூ, ஜூஸு, இன்னும் அந்த சைடு காஃபி, ப்ரெட்டு எல்லாமே இருக்குது. ஸோ ட்ரை ஃப்ரூட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நாம் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வாங்கிட்டு சொல்கிறேன். சே ஹாய் டு மை யூடியூப் சேனல். ஈட் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டேன், குடிச்சிட்டேன். இன்னும் டீ குடிக்கல, குடிச்சிட்டு போகிறேன். இன்னைக்கு புத்த பூர்ணிமா ரைட்? புத்த பூர்ணிமா. வணக்கம். தமிழ்நாடு வந்திருக்கீங்களா? நான் தான் நல்லா பேசுறீங்களே கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் ஃபுட்டு, டீ, அது கூட வந்து ட்ரை ப்ரெட். ஸோ இந்த மாதிரி ப்ரெட்டு கொடுக்குறாங்க. சால்ட்டியா எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. ஓகே, நமக்கு வந்து இவ்வளோ ட்ரை ஃப்ரூட் போட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஓகேங்க, வயிறு நிறைஞ்சிருச்சு எனக்கு. நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு. வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். கண்டிப்பாக வாழ்க்கையில் நான் இதை மறக்கவே மாட்டேன். அவ்வளோ அருமையான ஒரு சாப்பாடு இன்றைக்கி நமக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இந்த சாப்பாடு வந்து பிகாஸ் என்னோட மூடை வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. சரி வாங்க, மோட்டோ விளாக்களை கண்டினியூ பண்ணிக்கலாம். மிச்சம் எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து இல்லையே எவ்வளோ தூரம், 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோங்க ஒரு வழியாக. இன்னும் வந்து 300 கிலோமீட்டர் இருக்குது. கார்கிலெலாம் என்னால் ஸ்டே பண்ண முடியாது. முடிஞ்ச வரையும் வெறி கொண்டு வண்டி ஓட்டி எப்படியாச்சும் இன்னும் 3 மணி நேரத்தில் அங்கே போய் ஆகணும். 300 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் ஓட்ட முடியுமா அது தெரில. ஆனால் வேறு வழி இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரச்சனை இல்லை. அப்பர் மவுண்டன்ஸ் தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமே. நமக்கு வந்து இங்கே பாருங்க, ஃபுல் த்ராட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அப்பர் மவுண்டன்ஸில் அப்படியே ஸ்லோவாக ரைஸ் ஆகும். அதுதான் நம்ம வண்டியில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. அது அந்த டார்க்கு அவ்வளோவா இல்லைங்க. இங்கே பாருங்க, என்னால் அப்படியே வளைக்கவும் முடியாது. பார்த்தீங்களா, அந்த புல்லிங் பவர் வந்து நம்ம வண்டியோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான். ஸோ அதனால தான் எனக்கு இந்த அப்பர் மவுண்டன்ஸு ஏறும்போது மட்டும் கொஞ்சம் நான் அப்படியே ஸ்லோ ஆகிடுறேன். இதுக்கப்புறம் மவுண்டன் வந்து கொஞ்சம் அப்பாய் தான் போகும். அப்புறம் மறுபடியும் டவுன் ஆகும், ஃப்ளாட் வரும். எனக்கு தெரிஞ்சு
கார்கில் போயிட்டாலே பெரிய விஷயம்னு நினச்சேன். இங்கே பாருங்க, ஒரு லாரி வந்து பயங்கரமாக எரிஞ்சு அப்படியே ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. அப்பா, பயங்கரமான ஆக்சிடென்ட் போலுங்க. ஏதோ ஃபியூல் எடுத்துகிட்டு வந்த டேங்கர் போல் ஃபுல்லாக பர்ன் ஆயிடுச்சு. என்னன்னு தெரில, பெட்ரோல் சட்டனாக ட்ராப் ஆகுது. எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னே தெரில. அடுத்த பெட்ரோல் பங்குக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. செம்மையாக ட்ரெயினாக அது 40 கிலோமீட்டர்லாம் கண்டிப்பாக போகாது. இங்கே ஒரு கடை இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டேன் பெட்ரோல் இருக்கான்னு சொல்லிட்டு. இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ லிட்டர்னு கேட்டேன். ஒரு லிட்டர் 115 ரூபாயாம்மா. 115 ரூபா, நோ ப்ராப்ளம். என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா கொடுக்குறோம், அவ்வளோதானே. எவ்வளோ செலவு பண்ணுறோம்? ஜஸ்ட் 2 லிட்ரு, அவ்வளோதான். பரவாயில்லைங்க, கேன்லாம் வாங்கி வைக்க தேவையில்லை. அவங்களே எல்லாத்தையும் அழகாக இது பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க, ஊற்றியாச்சு. எப்படி மற்றது போய் எங்கள் பங்கில் அடிச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. பே பண்ணிட்டு அப்படியே நான் இங்கேருந்து கிளம்புறேன். டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் போய் கிஞ்சி கதிரி அந்த பக்கம் விட்டாங்கன்னா ஓடிட வேண்டியதான். ஜோசுங்களா பாஸ் வரையும் போகணும். பார்த்துக்கலாம். பே பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆச்சு, 10 லிட்டர் போட சொல்லியிருக்கேன். ஓகே, பெட்ரோலை பிடிச்சிட்டு எரிக்க வேண்டியதான் இனிமேல். இதுக்கப்புறம் ஸ்ரீநகர் போய் தான். என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியலையே, இவ்வளோ பைக்கர்ஸ் ஒரே இடத்துல இருக்காங்க. எல்லோரும் எங்கேருந்து வந்திருக்காங்க, எங்கே போயிட்டு இருந்தாங்க, எங்கேருந்து வந்திருக்காங்க, எல்லாமே ஜம்முல இருந்து வந்திருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரில. வண்டியில் எதுவும் ரிப்பேரா, பைக்கில் தான் ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன். வண்டி கீழே விழுந்துருச்சாட்ருக்கு. இதுக்கு தான் வந்து ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடாது. வண்டிக்கு சடன் பிரேக் அடிச்சிருக்காப்புல ஆப்போசிட்டில் வந்த வெஹிக்கிளுக்காக. ஏதோ ஆயிடுச்சு. பட் ஆனால் ஆளுக்கு எதுவும் ஒன்றும் ஆகலை, கண்ட்ரோல் பண்ணிட்டார் போல். ஆப்போசிட்டில் வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க. என்னால் கண்ணே முழிக்க முடியல. இங்கே பாருங்க, நான் அப்படி கை வச்சு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு கொடூரமாக வெயில் அடிக்குது. கிராஸ் வரப்போகுது. ஸோ நாம் வந்து காய்களோட வார் மெமோரியலுக்கு வந்து வரலன்னு சொல்லிட்டு போகும்போதே வருத்தப்பட்டோம். பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெமோரியலுக்கு வந்திருக்கோம். ஸோ எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார்கிலில் உயிரிழந்த அந்த போர் வீரர்களுக்கான அந்த மெமோரியல் இங்கே இருக்குது. ஸோ இதான் அந்த மெமோரியல். ஸோ பைக் வந்து இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். பார்க்கிங்க்கு வந்து 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் கிடையாதாம்மா, ஃப்ரீ தான் போல். பட் வந்து கார் பார்க்கிங்க்கு மட்டும் 20 ரூபா. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டூ மச்சு. ஸோ இங்கே வந்து மெமோரியல் ஹீரோஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிலிட்டரி இங்கே இருக்குது. ஸோ எத்தனை மணி வரையும் அலோவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. சார் என்ட்ரி அலோவிங்
Where I can keep this? जो आप लोग पर्सनल गाड़ी है ना उसमें Someone steal this now. ये निकालो ये रास्ता ஸோ உள்ளே வந்து மெமோரியல் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்மெட்டு கேமராலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் உள்ளே போகிறது வந்து டவுட்டு தான். ஏன்னா கேமராவோட வச்சுட்டு வெளியில் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ உள்ளே என்ன ஏது, ஸோ உள்ளே போக முடியாது. ஏன்னா ஹெல்மெட் இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த ஹெல்மெட்டு கேமராவெலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால தான் இல்லை, நானே ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கேன். மணாலி ரோடு க்ளோஸ் அலோவ் பண்ணல. அதனால் நான் மறுபடியும் ஸ்ரீநகர் வந்து திருப்பியும் இப்படி நேற்று அங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் வந்தோம் சோன்மார்க்கில். ஏன்னா நைட்டு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சோன்மார்க்ல இருந்து லே போயிட்டு திருப்பி லேலேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கேன். அப்படிங்களா? இப்போ போகிறது நான் திருப்பி நார்த் ஈஸ்ட் போகணும். மறுபடியும் ஸ்ரீநகர் போய் திருப்பியும் அங்கேருந்து சண்டிகர் போய் பீகார் போகணும். மணாலி ரோடு ஒன் வே ரோடுன்றதுனால. அப்படிங்களா? இப்போ போகும்போது போக முடியுதுங்களா? நீங்கள் ஈவென்ட் டேஸில் தான் போக முடியும். இப்போ இன்னைக்கு போக முடியுதுங்களா? இன்னைக்கெல்லாம் தாங்க போகிறோம், இந்த பக்கம் தான் போகிறோம். இன்னைக்கெல்லாம் போகவே முடியாது. அப்படியா? நாளானிக்கு தான் நீங்கள் போக முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ முன்னாடி கிராஸில் போகக்கூடாது, அதனால் நான் இங்கேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கன்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணி அந்த மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எனிமீஸ் இருந்தாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இருந்து நம்ம மேலே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இழப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்கள அடித்து ஒட்டச்சு நிறையா பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணி கடைசியில் பாகிஸ்தானுக்கு பண்ணை கொடுத்து அனுப்பிவிட்டோம். பட் அதனால் நமக்கு கிடைச்ச இழப்பு வந்து கொஞ்சம் அதிகம்தான். பட் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சு கண்டிப்பாக எல்லோரும் இந்த இடத்துக்கு வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தான் தெரியும். ஜஸ்ட்டு கார்கில் போர் அதை மட்டும் சும்மா ஆன்லைனில் தெரிஞ்சுக்காம அதை தாண்டி எவ்வளோ பேர் உயிரை கொடுத்து இங்கே வந்து அந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் அந்த டைமில். ஸோ அதில் வந்து அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே கூட. அப்போயே வந்து நம்ம இந்தியா கூடயே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து ஒன்று கூட நடந்திருக்காது, இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்காது. எனிஹவ் ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி ரிட்டர்ன் மாற்ற முடியாது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த கன்னை பற்றின டீட்டெயில்ஸ் ஸோ எல்லாமே இருக்குது. நான் வந்து டக்கு டக்குன்னு காட்டுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த மவுண்டன் மேலே இருந்தவங்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் கொஞ்சம் பெருசு, அங்கே இருந்தது வந்து கொஞ்சம் சின்னது. ஸோ இது எப்படி வந்து அவங்க இந்த மவுண்டனை பிடிச்சாங்க, எப்படி இந்த கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்கள அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பேட்டில் ஆஃப் பிடி 5140 கன் ஹில். பயங்கரமான ஒரு வெப்பனாக இருந்திருக்குங்க அந்த காலத்தில். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. 2 பேர் ஆப்ரேட்டருக்கு இருந்திருக்காங்க, சப்போர்ட்டுக்கு வந்து 2 பேர் இருந்திருப்பாங்க. எப்படி ஒரு 5 பேர் வந்து இருந்து தான் இதை வந்து பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த இதில் வந்து உயிரிழந்த கன்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட நேம்ஸு அதில் யார் யாருக்கு பரம்வீர் சக்ரா, வீர் சக்ரா, செனா மெடல் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இல்லைண்ணா நான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய இடத்துல நான் வந்து வீடியோ எடுக்கலை. சின்ன சின்ன ஷார்ட்ஸ்க்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே சுற்றி இருக்க மவுண்டன்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த சுற்றி எனக்கு பின்னாடி மவுண்டன்ஸ் இருக்குல்ல, இந்த மவுண்டன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வாரே நடந்திருக்கு. ஸோ அதனால தான் வார் மெமோரி இந்த இடத்துல இருக்குது. ஸோ எனக்கு பின்னாடி பாருங்கள், நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த நிறைய வீரர்களோட நினைவு இடம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து எல்லாத்தோட நேம்ஸு எல்லாத்தையுமே பொறிச்சு இங்கே வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது இந்த இடத்துக்கு வந்தால். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்க அதே ஃபீலிங் உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. பட் கைண்ட் ஆஃப் இவ்வளோ பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, எதிரிகள்கிட்ட இருந்து நாட்டையும் காப்பாற்றிருக்காங்க அப்படின்றது ஒரு பிரேவான ஒரு விஷயம் இல்லையா. இட்ஸ் லைக் ஸோ பாருங்கள், எல்லாருமே வந்து நாட்டை வந்து பாதுகாத்துட்டு நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு ஸோ அங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், அங்கே போனீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, யார் யார் எந்தெந்த ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க, யார் யார் எங்கெங்கே வந்து ஃபைட் பண்ணாங்க, எந்த இடத்துல இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ நான் வந்து மெயினாக மேஜர் சரவணன் அவரை வந்து அவரோட தான் பார்த்தேன். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவரோட டீமை வழி நடத்தி ஒரு பெரிய இடத்தை வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. லைக் செம கூஸ் பம்ப்ஸாக இருக்குது.
நம்மளாம் இன்னைக்கு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன், இவங்க உயிர் தியாகமும் ஒரு ரீசன். கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அது காரணம் இருக்கு, எங்கேயும் லீக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பாருங்க, எல்லா இடத்துலையுமே அவங்களோட மெமோரியலில் எல்லாத்துக்குமே ஃப்ளாக் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. வார் மெமோரியல் போயாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அப்பா புல் அடிச்சிருச்சு எனக்கு. ஆக்சுவலாக இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்திருந்தாப்புல. நம்ம வீடியோ எடுத்திருந்தா பார்த்து நம்மளை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்மள்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. அவரும் வந்து கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பண்ணிட்டு இருப்பார் போல். ஸோ இவ்வளோ நேரம் என் கூட இருந்துட்டு போகும்போது இந்த ட்ரை ஃப்ரூட்டை நல்லா சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளானெல்லாம் கேட்டுட்டு நமக்கு விஷ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அவங்க கூட தான் நான் வந்து கிட்டத்தட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நம்ம போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அவர் கூட பேச ஆரம்பித்தோடனே எனக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. ஓகே, அவங்க கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரிப்பை முடிச்சுட்டு வாங்க, நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் கோயம்புத்தூரில், இல்லைனா நான் கரூர் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஸ்வீட் அவர். கண்டிப்பாக அவர் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அவர் கொடுத்த பாக்ஸை பத்திரமா நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து க்ளவுஸை மாட்டிக்கணும், இல்லை நமக்கு சம்பவம் ஆயிரும். ஏன்னா குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம திராஸ் வந்தாச்சு. திராஸுக்கு வந்து இப்படி ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்குன்றது இப்போ நான் இந்த கார்கில் மெமோரியலில் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. திராஸ் தான் வந்து ஒரு முக்கியமான இடமே அவங்க கேப்சர் பண்ணதில். அது பக்கத்தில் இருக்க மவுண்டன்லாம் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கார்கிலில் இருக்கக்கூடிய இடம் தான் திராஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. டீப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதாங்க, டக்குன்னு போயிட்டு என்ன சிக்குதோ அந்த ரூமில் போயிட்டு செட்டில் ஆகிட வேண்டியதுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லைட்டை போட்டால் தாங்க நமக்கு சும்மா கும்பலக்கான் இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஹோட்டலு, டி மெடாஸ். நம்ம திராஸில் தானே இருக்கோம், வேற எங்கேயா மாறி வந்துட்டோமா? நைட்டில் பார்க்கறதுக்கு திராஸ் சூப்பராக இருக்கே. How much? कितने बंदे सर पर्सन? One person 800 No. I am a budget traveler. 600 No. 500 500. That's better. inside bike. Can I see? Okay. There will be hot water. Okay. Okay. Fine. Only one plug. Yeah, only one. Okay, no problem. I have a multiple. Okay. ஓகேங்க, 500 ரூபாய்க்கு ரூம் செட் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து என்றைக்குமே சேஃப்டி தாங்க முக்கியம். ஓகேங்க, வண்டியை வந்து உள்ளே ஏற்றிடலாம். நான் நினச்சேன் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னே. தெரியும் இந்த மாதிரி ரிஸ்கியான ஏரியாலாம் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. குளிர் இப்போயே கொலையடைக்குது. சும்மா தூங்குறதுக்காக ரூம் போடலங்க. இன்றைக்கி உட்காந்து உங்களுக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் போட்டுறேன். இங்கே சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்குங்க திராஸில். நம்ம போன வாட்டியே வந்து பார்த்திங்கன்னா மீட் பாலு, ரைஸு அது இதுன்னு அடித்து நாக் அவுட் பண்ணோம். பரவாயில்ல, செலவுனாலும் பரவாயில்ல. என்ன இன்றைக்கி நம்ம கிராஸ் பண்ணி போயிருந்தோன்னா சோன்மார்க்கில் இருக்க இதில் வந்து ஸ்டே பண்ணியிருந்துருக்கலாம், யூத் ஹாஸ்டலில். 200 ரூபா தான். ஓகேங்க, பைக்கு வந்து பின்னாடி கேரேஜ் இருக்காமா, கேரேஜுக்கு போயிடலாம்.